ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஃபிசிக்ஸ் உங்களுக்கு லெசன் 2ல் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அதாவது உங்கள் புக் பேக்கில் 8வது கொஸ்டினாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். மின்னழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்கலங்களின் மின்னியக்கு விசை எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன? எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட 5 மார்க். நம்ம சேனலில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் 12th ஃபிசிக்ஸ் லெசன் 1, 12th ஃபிசிக்ஸ் லெசன் 2 லெசன் வைஸாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லாட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயக்ராம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிடி அப்படிங்கிற ஒரு மின்னழுத்த மானிய கம்பி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். இந்த சிடிங்கிற கம்பி இருக்கா, இது வந்து தொடர் இணைப்புல எதோட இணைச்சிருக்கோம் அப்படின்னா பேட்டரி மற்றும் சாவியோட என்ன இணைப்பு இணைச்சிருக்கோம்? தொடர் இணைப்பு இணைச்சிருக்கோம். இந்த சுற்றுத்தான் நம்ம என்ன சுற்றுன்னு சொல்றோம் அப்படின்னா முதன்மை சுற்று அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட், சரிங்களா? இந்த கம்பி சி முனை இந்த இருக்கா, இதுதான் கம்பி. இந்த சி முனை எதோட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபி டிடி, அதாவது டபுள் போல் டபுள் த்ரூ அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த சாவியோட இந்த சிங்கிற முனை எதில் நினைச்சிருக்காங்க? எம் கூட சேர்த்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது ஒரு சுவிட்சு. நம்ம கரண்ட் இந்த பக்கம் வேணும், இந்த பக்கம் இந்த சுவிட்ச் இப்படி இருக்கும், இந்த பக்கம் அமுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் கரண்ட் பாஸ் ஆகும், இந்த பக்கம் பேட்டரி செயல்படும். அதே சுவிட்சை இந்த பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பேட்டரி என்ன செய்யும் அப்படின்னா செயல்படும், சரிங்களா? அதான் டபுள் போல் டபுள் த்ரூ, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்முக்கு ஆப்போசிட்ல என் அப்படிங்கிற முனை இருக்கு. இந்த என் முனை எப்படி ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. என் அப்படிங்கிறது கால்வனா மீட்டர் உடையும், தென் அடுத்ததா உயர் மின்தடையாக்கி ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாக்கின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடு சாவியோடு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இணைச்சிருக்காங்க. இந்த எண்ணுங்கிற முனையானது கால்வனா மீட்டர், உயர் மின்தடை, தென் தொடு சாவியோடு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், சரிங்களா? ஒரு பாயிண்டா கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க தோதா இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக பாயிண்டா என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா மின் இயக்கு விசையோட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒப்பிட போறோம். 2 மின்கலம் எடுத்திருக்கோம், சரிங்களா? இந்த மின்கலத்தினுடைய இஎம்எஃப், அதாவது மின் இயக்கு விசையத்தான் நம்ம E1 அப்படின்னு வச்சிருக்கோம். இது 2வது மின்கலம், இதனுடைய மின் இயக்கு விசை, அதாவது இந்த மின்கலனுடைய மதிப்பை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா E2 அப்படின்னு வச்சிருக்கோம், சரிங்களா? இந்த E1 அப்படிங்கிற மின்கலம் எதோட ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா M1 N1 அப்படிங்கிற முனைகளோட ஜாயிண்ட் ஆயிருக்கு E1 அப்படிங்கிற மின்கலம். E2 அப்படிங்கிற மின்கலம் M1 மற்றும் N2 ஓட என்ன இருக்கு அப்படின்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு, இணைச்சிருக்கோம் அப்படிங்கிறதா அடுத்த பாயிண்டா நம்ம எழுதியிருக்கோம். அடுத்ததா இப்ப இந்த டயக்ராம் நல்லா பாருங்க. இது அந்த பிடி அப்படிங்கிறதா, இதான் என்ன அப்படின்னா மின்கல தொகுப்பு. இதனுடைய பாசிட்டிவ் பாருங்க எதோட நினைச்சிருக்கு, அதாவது பெரிய கோடு தான் வந்து பிளஸ், சின்ன கோடு தான் மைனஸ், சரிங்களா? இது வந்து எதோட நினைச்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சி அப்படிங்கிற கம்பியோட இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க ஒரு மின்கலன் இருக்கா, E1 E2 ரெண்டு வச்சிருக்கோமா, இதுலயும் பாருங்க பாசிட்டிவ், இதுலயும் என்னது பாசிட்டிவ். அதாவது எந்த கோடு பெரிய கோடு இருக்கோ அதான் என்னது அப்படின்னா நேர் மின் முனைன்னு சொல்லுவோம். இந்த நேர் மின் முனை எதோட இணைச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாருங்க அப்படி எதோட இணைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சி கூட தான் இணைஞ்சிருக்கு. அப்ப இந்த மின்கல தொகுப்புல இருக்கக்கூடிய நேர் மின் முனையும் சியோட தான் இணைஞ்சிருக்கு. நம்ம கீழே எடுத்திருக்க அந்த இஎம்எஃப் மின் இயக்கு விசையை கண்டுபிடிக்க போறோமா, இதுல இருக்கக்கூடிய இந்த நேர் மின் முனையும் எதோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா சி அப்படிங்கிற கூட தான் இணைஞ்சிருக்கு அப்படின்னா இணைஞ்சிருக்கு. இதைத்தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. மின்கல தொகுப்பின் இந்த பிடி தான் சொல்லுவோம், சரிங்களா? நேர்மின் முனை மற்றும் E1 E2 ஆகிய மின்கலன்களின் நேர்மின் முனைகள் ஆகியவை மின்னழுத்தமானி கம்பியில் உள்ள சி முனையிலேயே இணைக்க வேண்டும், சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவும் சியோட தான் இணைக்க போறோம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எதோட இணைக்க போறோம் அப்படின்னா சியோட தான் இணைக்க போறோம் அப்படின்னா இணைக்க போறோம். பாயிண்டா எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் படிக்கிறதுக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா
இந்த சாவி இருக்கா, இந்த சாவியை நம்ம இந்த பக்கம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அழுத்த போறோம். அப்ப இந்த பக்கம் அழுத்தும் போது நமக்கு எந்த மின்கலன் செயல்படும், இந்த E1 அப்படிங்கிற மின்கலன் இந்த சர்க்யூட் ஃபுல்லா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கரண்டை பாஸ் பண்ணும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா துணை சுற்றுன்னு சொல்றோம். இந்த இதை இந்த பக்கம் ஆன் பண்றோம். அப்போ இந்த சர்க்யூட்ல என்ன பாயும் அப்படின்னா இதாகும். இப்போ எந்த இடத்துல இந்த ஜாக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நகர்ந்துக்கிட்டே வருவோம். சரிங்களா, எந்த இடத்துல 0ங்கிற பாயிண்ட் வருதோ அந்த இடத்த நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா குறிப்போம். அதை நம்ம L1 அப்படின்னு குறிப்போம். இப்போ நம்ம இந்த பேட்டரி கொடுத்தாச்சு, இந்த ஜாக்கியை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு வருவோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு 0ன்னு வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டோட்டல் லென்த்தை நம்ம என்ன எடுத்துருவோம் அப்படின்னா L1 அப்படின்னு எடுத்து என்ன செய்வோம் மார்க் பண்ணுவோம். திரும்ப என்ன செய்வோம் அப்படின்னா இங்கிட்ட இருக்க சர்க்யூட்டை இந்த பக்கம் வச்சிருவோம். சுவிட்சை இந்த பக்கம் ஆன் பண்ணிடுவோம். அப்ப எந்த மின்கலம் இருக்கும், இந்த மின்கலம் இருக்குமா, திரும்ப என்ன செய்வோம் ஜாக்கி அப்படியே நடத்திட்டு வருவோம். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இந்த சுழி விளக்கம் காமிக்கும், அந்த லென்த்தை நம்ம என்ன வச்சிருவோம் அப்படின்னா L2 வச்சிருப்போம். இந்த பாயிண்ட் தான் அடுத்த பாயிண்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்பொழுது தொடுசாவியை நகர்த்தி கால்வனோமீட்டரில் சுழி விளக்கம், சரிங்களா, என்ன விளக்கம் வரணும், சுழி விளக்கம் பெறப்பட்டு சமன் செய்யும் நீளத்தை L1 அப்படின்னு அளவிட வேண்டும். திரும்ப என்ன செய்ய போறோம், பேட்டரியை இந்த பக்கம் மாற்றி திரும்ப சுழி விளக்கம் வர என்ன வச்சிருப்போம் L2 வச்சிருப்போம். இதுக்கு சமன்பாடு என்ன அப்படின்னா E1 = IR L1, இது ஈக்குவேஷன் 1 வச்சிருப்போம். அதாவது E1 மின்கலத்துல எந்த இடத்துல சுழி விளக்கம் வந்துச்சோ அதுக்கு உண்டான சமன்பாடு. இது E2 அப்படிங்கிற மின் விளக்கத்துல எந்த இடத்துல சுழி விளக்கம் வருதோ அதுக்கு உண்டான சமன்பாடு. சரிங்களா, இதுல R அப்படிங்கிறது என்ன, I அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியணும். I அப்படிங்கிறது கம்பியின் வழியா பாயக்கூடிய மின்னோட்டம். R அப்படிங்கிறது மின்னழுத்தமானி கம்பியின் ஓரளவுக்கு நீளத்திற்கான மின் தடை ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்றோம். சரிங்களா, இந்த சமன்பாடு 1 சமன்பாடு 2 வகுக்கிறோம். வகுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் IR இருக்கு, இங்கேயும் IR இருக்கு, 2 IR என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ E1/E2 = L1/L2. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கொஸ்டின் தான். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நெடிவினா ஃபுல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறோம் கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நம்ம தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு நினைச்சீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. வேற எந்த பாடத்துக்கு உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.